இப்போ ஆட்டோட்ராப்ஸ் பிளான்ட்ஸ் எப்படி ஃபுட் இன்டேக் பண்ணுதுன்னா போட்டோசிந்தசிஸ் மூலியமா. அந்த வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் நீங்க லோவர் கிளாஸஸ்லயே படிச்சிருப்பீங்க. த டெஃபினிஷன் photosynthesis is the process by which plants make their own food using sunlight, water and carbon dioxide. இதெல்லாம் வச்சு ஒரு பிளான்ட் அதோட ஃபுட்டே ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். Why is photosynthesis important? ஏன் இம்பார்ட்டன்ட்னா the plants need food to grow and live just like a human do. நம்ம ஹியூமன்ஸ் நம்ம ஃபுட் எடுக்க நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஃபுட் இன்டேக் பண்ற மாதிரி ஒரு பிளான்ட் ஃபுட் எடுத்துக்க அவங்க சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ஃபுட் மேக் பண்ணி அதை இன்டேக் பண்ணுவாங்க. அது க்ரோ ஆகிறதுக்கு உயிர் வாழ்றதுக்குமே. Photosynthesis also produce oxygen which living organism needed for breathing. அது மட்டும் இல்ல, போட்டோசிந்தசிஸ் மூலியமா இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது இந்த என்விரான்மெண்ட்ல. அது என்னன்னா ப்ரொடியூஸ் ரிலீசிங் ஆக்சிஜன்ஸ். அது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் போட்டோசிந்தசிஸ் மூலியமா. ஸோ அதனால மற்ற ஆர்கானிசம் லீவ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, the process of photosynthesis க்கு 4 steps இருக்குங்க. The plants take in sunlight through their leaves. ஒரு லீவ்ஸ்ல இருந்து சன்லைட் பிளான்ட்ஸ் இன்டேக் பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. So leaves contains a green color pigment called the chlorophyll. எல்லா பிளான்ட் லீவ்ஸ்லயுமே கிரீன் கலர் இருக்குமா? அந்த கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கிறது குளோரோஃபில்னாலதான். ஸோ அந்த குளோரோஃபில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். குளோரோஃபில் பிக்மெண்ட் அது இருக்கிறதுனாலதான் பிளான்ட்ஸ் லீவ்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்குப்பா. The chlorophyll helps the plant absorb the sunlight. ஓகே, இந்த குளோரோஃபில் ஒரு சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணி அது வச்சுக்கும். So that is why most plants appears in the அது குளோரோஃபில்னால குளோரோஃபில் பிளான்ட்ஸ் லீவ்ஸ் எல்லாமே கிரீன் கலரா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். The second step, plants absorb water from the soil through their roots. Okay, first chlorophyll sunlight absorb பண்ணுது. Second, plants root water absorb பண்ணி carry பண்ணுது. So third step, the plants take in carbon dioxide from the air. ஓகேங்களா? அது ஸ்ட்ராமா. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் டீடைலா சொல்றேன். அது கார்பன் டை ஆக்சைடை ஏர்ல இருந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் தான் த பிளான்ட் மேக் ஃபுட் குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுது. இந்த 3 இன்கிரீடியன்ட் வச்சுமே குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுது. தென் ரிலீஸ் தி ஆக்சிஜன்ஸ், பை ப்ராடக்டா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. டூரிங் தி process of photosynthesis, the absorb the light energy converted carbon dioxide and water into glucose and oxygen is released by product. ஓகேங்களா? The photosynthesis process தான் steps தான் இதெல்லாமே. First, green color pigment sunlight inhale குடிச்சுக்குது, எப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் ரூட், நம்ம பிளான்ட் ரூட் வாட்டரை இழுத்து வச்சுக்குது, அப்சர்வ் பண்ணுது. அதே டைம் ஆக்சிஜனையுமே கார்பன் டை ஆக்சைடுமே ஏர்ல இருந்து இன்டேக் பண்ணிக்குது பிளான்ட். ஸோ இது மூணுமே பிளான்ட் லீவ்ஸ்ல இந்த ப்ராசஸ் எங்க நடக்குதுன்னா பிளான்ட் லீவ்ஸ்ல தான் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா பிளான்ட் லீவ்ஸ்ல தான் குளோரோஃபில் அதிகமா இருக்கு. மற்ற ஸ்டெம்ஸ் பிரான்ச்சஸ்ல விட பிளான்ட் லீவ்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ குளோரோஃபில் தான் இருக்கிறதுனாலதான் அதுதான் நம்ம பிக்மெண்ட். ஸோ அது சன்லைட் அப்சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கனால பிளான்ட் லீஃப்லயே இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்குது. இது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி அது க்ரோ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குது. கிளியர்? ஸோ சன்லைட்ல இருந்து குளோரோஃபில் பிளான்ட்ஸ் லீவ்ஸ் குளோரோஃபில்ல இருந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு லீவ்ஸ்ல இருக்க ஸ்ட்ராமா அப்சர்வ் பண்ணிக்குது. ரூட் வாட்டர் ரூட்ல இருந்து அப்சர்வ் பண்றதுனால லீவ்ஸ்லயே அந்த போட்டோசிந்தசிஸ் நடந்துருது. இப்படிதான் இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிற மூலமா குளுக்கோஸ் நமக்கு கிடைக்குது.
பிளான்ட்ஸுக்கு கிடைக்குது குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அது க்ரோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. சைட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட். இப்ப நம்ம சொன்னோம் போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு. அதுல குளோரோபிளாஸ்ட் அதுனா இப்ப சொன்ன மாதிரியே பிளான்ட் லீவ்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த லீவ்ஸ்ல இருக்கிற அந்த குளோரோபிளாஸ்ட் எப்படி அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு டீட்டெயிலா நம்ம படிக்கிறோம். Photosynthesis take place primarily in the leaves of the plants, specifically within the specialized cell structure called the chloroblast. இப்போ plant leafல நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லீவ்ஸ் இருக்குல்ல, சோ இந்த லீவ்ஸ்ல இருக்க சின்ன பார்ட்ஸ் தான் குளோரோபிளாஸ்ட். இந்த ஃபுல் பார்ட்ஸ். அந்த குளோரோபிளாஸ்ட் இதுல இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட்ல தான் இந்த போட்டோசிந்தசிஸ் அப்சர்வ் பண்ற சன்லைட் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம டீடைலா பாக்குறோம், படிக்க போறோம். ஓகே, the leaves of the plant specifically within the specialized cell structures called the chloroblast. The chloroplasts are organelles that contain chlorophyll, the green pigment that capture the light energy from the sun, and chloroplast most abundant in the chlorophyll mesophyll cells of the leaves, where they are well positioned to the receive the sunlight. இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ செல்ல பிளான்ட் செல்லுல நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் ரைசோம், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதுல குளோரோபிளாஸ்ட் அதுதான் கிரீன் கலர் பிக்மெண்ட் தருது குளோரோஃபில். அந்த குளோரோபிளாஸ்ட்ல இருந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்குது. எதனால எங்க ஸ்டோர் பண்ணி வைக்குது? பிளான்ட் லீவ்ஸ். ஓகே, இந்த போட்டோசிந்தசிஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் என்னென்ன பண்ணுது? growthக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது. பிளான்ட்ஸுக்கு growth ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எந்த மாதிரி எல்லாம் பண்ணுது, அதோட சோர்சஸ் என்னென்ன, பர்பஸ் என்னென்னு பார்க்கலாம். எனர்ஜி சோர்ஸ், the glucose is break down by respirations and other cellular activities. இதுக்கு யூஸ் ஆகுது. எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த குளுக்கோஸ் growthக்கு அப்புறம் நிறைய இருந்துச்சுன்னா the glucose can be used to form starch for energy storage. ஓகேங்களா? இப்போ நம்ம குளுக்கோஸ் மேக் பண்ண போறோம். அது growthக்கு யூஸ் பண்ணிட்டோம். அது ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். எக்ஸிஸா இருந்த குளுக்கோஸா அதை ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, formation of complex carbohydrate. Glucose can be used to form complex carbohydrate like cellulose, which is used to build the plant cell wall. Okay, இப்போ இந்த குளுக்கோஸ் ஸ்டார்ச் எல்லாமே growthக்கும் பிளஸ் நம்ம பிளான்ட் செல் வால பில்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுது. ஓகே, லைக் செல்லுலோஸ், கார்போஹைட்ரேட். குளுக்கோஸ்னா இப்போ கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ், சூக்ரோஸ், செல்லுலோஸ் அப்படின்னு நிறைய விதமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. நம்ம குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணோம். அத growthக்கும் அத பாடி பிளான்ட் செல் வால் ஸ்டோர் பில்ட் பண்ணவும் இது யூஸ் பண்ணுது. ஓகே, synthesis of other compounds. Glucose is used to synthesize complex organic molecules like carbohydrate and proteins and lipids. இது யூஸ் ஆகுது. சிந்தசிஸ் பண்றதுக்குமே இது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பிளான்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ் மூலமா ஒரு எனர்ஜி
கிடைக்குது, குளுக்கோஸ் கிடைக்குது. இந்த குளுக்கோஸோட மெயின் பர்பஸ் என்னன்னா எனர்ஜி growthக்கு. நெக்ஸ்ட் அது ஸ்டோர் பண்ணி வைக்குது, எக்ஸிஸ் ஆனா அது ஸ்டோர் பண்ணி வைக்குது ஸ்டார்ச்சா. அதுக்கப்புறம் செல் வால், நம்ம பிளான்டோட செல் வால் ஸ்ட்ராங் பண்றதுக்கு அது கார்போஹைட்ரேட் லைக் செல்லுலோஸா ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் சிந்தசிஸ் பண்றதுக்கு குளுக்கோஸ் இஸ் யூஸ்டு டு தி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் லைக் கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், லிப்பிடா அது மாறுது, சிந்தசிஸ் பண்ணுது. ஓகே, போட்டோசிந்தசிஸோட இந்த ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். ஓகே, போட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன வேணும்? ஓகே, கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், வாட்டர், இது அதுக்கப்புறம் குளோரோஃபில். குளோரோஃபில் இருக்கும்போது தான் சன்லைட் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இது 3 இன்கிரீடியன்ட் இருந்தா மட்டும் போட்டோசிந்தசிஸ் நடந்து குளுக்கோஸா நம்ம கன்வெர்ட் பண்றோம். இந்த குளுக்கோஸோட ஃபார்முலா தான் இது, C6H12 and 6 ஆக்சிஜன், கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6. அது கூட ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், பிளஸ் வாட்டருமே ரிலீஸ் ஆகும். பை ப்ராடக்டா நமக்கு கிடைக்கும். போட்டோசிந்தசிஸ் மூலியமா நமக்கு வாட்டர் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டுமே பை ப்ராடக்டா நமக்கு கிடைக்குது. இதுதான் போட்டோசிந்தசிஸோட ஃபார்முலா. இது இம்பார்ட்டன்ட்பா. நீங்க இது ஃபுல்லாவே நம்ம எக்ஸாம்க்கு வந்துச்சுன்னா இது நீங்க ரைட் பண்ணணும். கீழே இந்த குளுக்கோஸ் நம்ம ஃபார்முலா மட்டும் இருக்கக்கூடாது, கீழே குளுக்கோஸ்னு ரைட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இது கார்பன் டை ஆக்சைடுன்னு ரைட் பண்ணணும், இங்க வாட்டர் ரைட் பண்ணணும். இது சின்னதா ரைட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபுல் ஃபார்முலாவும் நீங்க ரைட் பண்ணணும். ஓகேங்களா? போட்டோசிந்தசிஸோட டெஃபினிஷன் பிளஸ் இந்த ஃபார்முலா இஸ் மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம்.